கர்த்தருடைய கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். தியான பகுதி சங்கீதம் 119, 113 முதல் 120 வசனங்கள். 119ஆம் சங்கீதம் 113ஆம் வசனம் முதல் 120ஆம் வசனங்கள் முடிய. தியான வசனம் 113ஆம் வசனம், சங்கீதம் 119, 113. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். வீணான சிந்தனைகளை நான் வெறுக்கிறேன், உம்முடைய வேதத்திலோ நான் பிரியமாயிருக்கிறேன். இதுதான் சங்கீதக்காரன் சொல்ல வந்த ஒரு சத்தியம். மனிதனுடைய சிந்தனைகள் தேவனுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும், தேவனை பிரியப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே கிறிஸ்துவனுடைய சிந்தை இல்லாதவன் வீண் சிந்தனைக்காரனாக இருக்கிறான் என்று நாம் பொருள் கொள்ளலாம். நான் அப்படிப்பட்ட வீணான சிந்தனைகளை வெறுத்து உம்முடைய சத்திய வசனத்திலே நான் பிரியப்படுகிறேன். ஆந்திரா மாநிலத்திலே பொறியியல் வல்லுநர் ஒருவர் இருந்தார். அவர் பேர் ஸ்ரீனிவாஸ். அவர் அமெரிக்க தேசத்திலே பணிபுரிந்து வந்த காலத்திலே கான்சாஸ் என்ற பட்டணத்தில் உள்ள மதுக்கூடத்தில் அவரும் அவருடைய நண்பர் அலோக் என்பவரும் இருந்த சமயத்தில் ஆதாம் என்று சொல்லக்கூடிய ஒரு வெள்ளைக்காரர் எங்களுடைய நாட்டை விட்டு வெளியேறுங்கள் என்று கூறி அவர்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டார். அதில் குண்டடிப்பட்ட ஸ்ரீனிவாஸ் மருத்துவமனையில் இறந்தார். இந்த சம்பவம் 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி அமெரிக்காவிலே நடைபெற்றது. அமெரிக்காவிலே வாழக்கூடிய அந்த ஒரு சில அந்த நாட்டை சார்ந்தவர்கள் குடியேறிய மக்கள் மீது ஒரு வெறுப்பு உள்ளவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். அதற்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன. இந்த வெறுப்பு குற்றத்தின் நிமித்தம் துப்பாக்கியால் சுட்ட நபர் கைது செய்யப்பட்டாலும் அங்கே குடியேறி வசித்து வருகின்ற அயல்நாட்டினர் ஒருவித அச்சத்திலும் கலக்கத்திலும் தான் இருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அங்கு வசிக்கும் இந்திய மக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சில ஆலோசனைகள் அவர்களுக்கு அந்த நாட்களிலே கூறப்பட்டன. பொது இடங்களில் யாரோடும் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள், யாராவது உங்களை சீண்டினால் அவர்களை எதிர்ப்பதை விட்டுவிட்டு உடனடியாக அந்த இடத்தை விட்டு காலி செய்யுங்கள். பொது இடங்களில் சந்தேகங்களை தவிர்ப்பதற்கு உங்களுடைய தாய்மொழியிலே நீங்கள் பேசாமல் ஆங்கிலத்திலே பேசுங்கள். தனிமையாக எங்கும் செல்வதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எப்படிப்பட்ட ஆலோசனைகள் மக்களுக்கு கொடுக்கப்பட்டன. ஆண்டவருடைய பிள்ளைகளாக கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் உண்மையில் வெறுக்க வேண்டிய சில காரியங்கள் உண்டு. மனிதர்களை வெறுப்பதற்கு பதில் அவைகளை வெறுத்து விடுவோம். மனிதரை நேசிக்க நாம் கற்றுக்கொள்வோம். மனிதர்களை நேசிக்க தடையாக இருக்கின்ற ஏனைய காரியங்களை நாம் என்ன செய்வோம்? வெறுத்து விடுவோம். முதலாவதாக நாம் பார்ப்போம் என்றால் தீமையை வெறுத்து விடு என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. 97ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இங்கே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? ஒரு கிறிஸ்தவ பிள்ளை, ஆண்டவரால் மீட்கப்பட்டவன், தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் வெறுக்க வேண்டியது சக மனிதர்களை அல்ல. மொழி நிமித்தமாக, நிறத்தின் நிமித்தமாக, ஜாதி நிமித்தமாக, மதத்தின் நிமித்தமாக அவர்களை பார்க்கக்கூடாது. அப்படிப்பட்ட காரணங்களால் அவர்களை வெறுக்கவே கூடாது. நாம் ஏதோ வானத்திலிருந்து குதித்தவர்கள் போலவும், கிறிஸ்தவர்கள் என்றால் மேன்மைக்குரியவர்கள் என்பது போலவும் அது நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்ட வேண்டுமே ஒழிய கிறிஸ்துவை அறிந்திராத மக்களை நாம் வெறுக்கிறோம் அல்லவா? ஒருவேளை நம்முடைய ஜாதியை சார்ந்திராத மக்களை நாம் வெறுக்கிறவர்களாக காணப்படுகிறோம் அல்லவா? நம்முடைய மொழி பேசாதவர்களை குறித்து கேவலமாய் பேசுகிறோம் அல்லவா? இவையெல்லாம் தீமையான காரியங்கள். இந்த தீமையை வெறுத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். மொழி, நிறம், ஜாதி, மதம், இப்படிப்பட்ட காரணங்கள் நான் அன்பு கூறுவதற்கு தடையாக இருக்கக்கூடாது. உலகத்தார் பிறரை வெறுக்கிறார்கள் இவைகளை கொண்டு. அது நிமித்தம் அவர்களுக்கு தீமை செய்கிறார்கள். சண்டைகள் எழும்புகின்றன, வீடுகள் தீக்கிரையாக்கப்படுகின்றன, மக்கள் கொல்லப்படுகிறார்கள். எத்தனை வேதனை, இரத்த களறி ஓடிக்கொண்டிருக்கிறது. வெறுப்பின் அடையாளமாக அவைகள் இன்று அடையாளமாக அத்தாட்சியாக நின்று கொண்டிருக்கின்றன. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, நீ நானும் அப்படிப்பட்ட காரியங்களுக்காக அழைக்கப்படவில்லை. உனக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்த ஆண்டவர் உன்னை வெறுக்கவில்லை. உன்னுடைய பாவத்திற்கு தக்கவாறு உன்னை வெறுத்திருப்பார் என்றால் நீ நானும் இந்த ஆண்டவருடைய பிள்ளை என்று அறியப்பட்டிருக்கவே முடியாது. அவர் நம்மில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்.
அவர் ஊதாரித்தனமாய் அன்பு கூர்ந்தார். என்னில் அன்பு கூறுவதற்கு என்னில் எந்த நற்கிரியும் கிடையாது. நான் மிகவும் இழிப்பிறவி, நான் அழிவுக்கு நேரானவன். ஆனால் என் ஆண்டவர் என்னை நேசித்தார், என்னில் அன்பு கூர்ந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாமோ கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்கள் தீமையை வெறுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. தீமையை விட்டு விலகி நன்மை செய் என்பதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதக்காரரை சொல்லுகிறார். 34ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்ன? இங்கே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நம்மை தாஜா பண்ணும்படியாக சொல்லவில்லை, உனக்கு இஷ்டம்னா இதை செய்ப்பா என்று சொல்லவில்லை. கட்டளையாக கொடுக்கப்படுகிறது. தேவ பிள்ளைகளுக்கு இந்த வாக்கியத்திலே 3 கட்டளைகள் கொடுக்கப்படுகிறது. 1 விலகு, 2வதாக தேடு, 3வதாக தொடர்ந்திடு. ஏதோ ஒரு நாளைக்கு மாத்திரமல்ல, இது உன்னுடைய லைஃப் டைம் கமிட்மெண்ட்டாக இருக்க வேண்டும். நீ என்ன செய்ய வேண்டும்? தீமையை விட்டு விலக வேண்டும். தீமையை விட்டு விலக வேண்டும். தீமையான காரியங்களுக்கு நீ எதிர்த்து நிற்கிறவனாக இருக்க வேண்டும், ஓட வேண்டும். தீமையை வெறுத்து விடு. அது மாத்திரமல்ல, நன்மை செய். நன்மை செய். எதற்காக? யாருக்கு? என்னை வெறுப்பவர்களுக்கு, எனக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். தீமையை விட்டு நான் இன்னும் எனக்கு விரோதமாய் செய்கிறவர்களுக்கு நான் பழிவாங்க வேண்டும் என்று சொல்கின்ற ஒரு பகை உணர்வோடு இருப்பேன் என்றால், எனக்கு அன்பு செலுத்துகிறவரிடத்தில் நானும் அன்பு செலுத்துகிறவனாக இருப்பேன் என்றால், நான் இன்னும் தீமையை பற்றி கொண்டிருக்கிறேன். ஆகையினாலே தீமையை விட்டு விலகு, நன்மை செய். நன்மை செய். அது நிமித்தமாய் நீ மற்றவர்களுடைய தலையிலே அக்கினி தலையிலே குவிப்பாய் என்றுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேடு. நீ சமாதான பிரியனாயிரு, சமாதான விரும்பியாயிரு, சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அமைதியை நாடுகிறவனாக இரு. நீ இருக்கிற இடத்துல எந்த குழப்பமோ வீண் சொற்களோ வசை சொற்களோ காணப்படக்கூடாது. குழப்பங்கள், ஒருவேளை பலவிதமான பிரச்சனைகள் இல்லாத இடமாக இருக்க வேண்டும். அதற்கு நீ காரணராக இருக்க வேண்டும். சமாதானத்தை நாடு, சமாதானத்தை தேடு. அது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து கொள். நீ தீமையை விட்டு விலகுவது ஒரு நாளுக்கு மாத்திரமல்ல, வாழ்க்கை முழுவதும் அதை நீ கடைபிடிக்க வேண்டும். சமாதானத்தை தேடுவது இன்று ஒரு நாளுக்கு மாத்திரமல்ல, உன் காலபரியந்தம் நீ சமாதானத்தை விரும்புகிறவனாய், சமாதானத்தை கொடுக்கிறவனாய் காணப்பட வேண்டும். ஆம், தீமையை விட்டு விலகி நன்மை செய். தீமையை வெறுத்து விடு, நன்மையை நேசித்திடு. அடுத்தபடியாக நாம் பார்ப்போம் என்றால், பொய்யை வெறுத்து விட வேண்டும். பொய்யை வெறுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கட்டளையிடுகிறது. 119ஆம் சங்கீதத்தை நாம் பார்ப்போம் என்றால், 163வது வசனம். சங்கீதம் 119, 163. பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். பொய்யான வார்த்தைகள் எனக்கு அருவருப்பாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பொய்யை பால் போல் பருகி கொண்டிருக்கிற மக்கள் உண்டு. வாயை திறந்தாலே பொய் தான். பொய்யான வாக்குறுதிகள், பொய்யான நம்பிக்கைகள், பொய்யான உதவி செய்கின்ற தோற்றங்கள், இவைகளெல்லாம் இன்றைக்கு அதிகமாக மலிவாக காணப்படுகிற இந்த காலத்தில் ஆண்டவர் உன்னையும் என்னையும் சொல்லுகிறார், நீ பொய்யை பகைத்து அதை நான் அருவருக்கிறேன். நீ பொய்யை பகைத்திடு, அது எனக்கு பிரியமல்ல. பொய்யுள்ளவனை நான் அருவருக்கிறேன். வேதத்தையோ மறவேன் என்று சொல்லுகிறான் சங்கீதக்காரன். நான் வேதத்தை நேசிக்கிறேன், உம்முடைய வேதத்தை நான் மறக்க மாட்டேன். ஆம், பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, உம்முடைய வேதத்தையே நேசிக்கிறேன். பொய்யை நேசிக்கிறாயா? சத்திய வார்த்தைகளை நேசிக்கிறாயா? நீ யோசித்துக்கொள். பொய் மிகவும் மலிவான பாவம் என்று சொல்லலாம். அநேகருடைய வாயில் எதற்கெடுத்தாலும் பொய் தான் வருகிறது. அது கர்த்தருக்கு அருவருப்பானது தான். எனவே நாமும் பொய்யை அருவருத்து உண்மை பேசுவதை நாம் நேசிக்க வேண்டும். 119, 128வது வசனம் சொல்லுகிறது. 119ஆம் சங்கீதம் 128வது வசனம். எல்லாவற்றை பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மையென்று எண்ணி சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். 1-2 வழிகளை மாத்திரமல்ல, சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன் என்பதாக சொல்லுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மற்றவர்களையும் பொய் பேச தூண்டாமல் அவர்களும் அதை வெறுக்கும்படி நாம் உற்சாகப்படுத்துகிற தேவ பிள்ளைகளாக, தேவ ஊழியர்களாக நாம் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே பவுலடிகளார் குறிப்பிடுகின்றதான வேளையிலே எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது,
விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரமடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆண்டவர் இங்கே சொல்ல வருகிற சத்தியம் என்ன? பொருளாசைக்காரன் தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரமடைவதில்லை. ஆகையினாலே நீ ராஜ்யத்திற்கு சொந்தக்காரனாக இருக்க வேண்டும். அதற்காகவே ஆண்டவர் உன் நிமித்தமாக என் நிமித்தமாக இந்த உலகத்தில் வந்தார். நித்திய ராஜ்யத்திற்கு உன்னையும் என்னையும் விலைக்கிரையும் கொடுத்து பெற்றுக்கொண்டார். நீயும் நானும் அதை இழந்து விடாதபடி அந்த ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பொருளாசையை வெறுக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் எனக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ராஜ்யம், அதை நான் இழந்து விடக்கூடாது. பொருளாசை என்பது விக்கிரக ஆராதனைக்கு சமம் என்று வேதத்திலே பார்க்கிறோம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகின்ற பொழுது, பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான். பொருளாசைக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்பதாக 1 கொரிந்தியர் 6:10 பவுலடிகளார் குறிப்பிடுகிறார். எனவே பொருளாசை குறித்து நீங்களும் நானும் வெகு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பாவம் செய்ய தூண்டுகின்ற பொருளாசையை வெறுத்து விடுவோம். ஆம், ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. எங்கள் அன்பின் ஆண்டவரே, வெறுக்க வேண்டியவைகளை நாங்கள் வெறுத்து உம்மை பிரியப்படுத்தி வாழ நீர் எங்களுக்கு கிருபை தார சுவாமி. தீமையை வெறுக்கிறவர்களாக, பொய்யை வெறுக்கிறவர்களாக, பொருளாசையை வெறுக்கிறவர்களாக, கொடுமையை வெறுக்கிறவர்களாக நாங்கள் காணப்படவும், ஆண்டவரையும் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் நேசிக்கிறவர்களாக, பிறருக்கு நாங்கள் நன்மை செய்கிறவர்களாக, சமாதானத்தை தேடி அதை கொடுக்கிறவர்களாய் காணப்பட எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.